வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் சவுக்கு சங்கரோட பரிதாபமான நிலைமையை பற்றியும், கடந்த காலத்தில் என்ன மாதிரியான பாவங்கள்லாம் சவுக்கு சங்கர் பண்ணியிருக்காரு, அதனால தான் இந்த பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். போன வருஷம் செந்தில் பாலாஜி கைதாகி சிறைக்கு போயிருக்கும்போது சவுக்கு சங்கர் எப்படி பேசியிருந்தாப்புல அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு சிறையில் பைனாப்பிள் கேசரி கொடுக்குறாங்க, பிரெட் அல்வா கொடுக்குறாங்க, அந்த அல்வா கொடுக்குறாங்க, இந்த அல்வா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கப்ஸா விட்டாப்புல. சரி, இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு பைனாப்பிள் கேசரி, அந்த அல்வா இந்த அல்வா எல்லாமே கேன்டீனில் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டு போட்டுமே, அதில் சவுக்கு சங்கருக்கு என்ன இப்போ பிரச்சனை? இப்போ சவுக்கு சங்கர் சிறையில் கைதாகி இருக்கும்போது நான் 2 கட்டு பீடி குடித்தேன், 3 கட்டு பீடி குடித்தேன் அப்படின்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாப்புல. சவுக்கு சங்கர் பீடி கட்டு கட்டாக பிடிக்கிறது அவரோட உதட்டை பார்த்தாலே தெரியுது. அப்படி கருத்து போயிருக்குது, கண்ணங்கரேர்னு இருக்குது அந்த உதடு. அந்த உதட்டை பார்த்தாலே சவுக்கு சங்கர் கட்டு கட்டாக பீடி குடிக்கிற ஆள் அப்படின்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது. அவர் ஒப்புதல் வாக்குமூலமே தர வேண்டியதில்லை. ஆனால் செந்தில் பாலாஜி கைதாகி இருக்கும்போது ஒரு மனுஷன் கீழே தடுக்கி விழுவுற வரைக்கும் தாங்க நாம் அவனை எதிர்க்கணும். அவனை ஓட ஓட விரட்டணும், அவனை எதிர்க்கணும். ஒருத்தன் தடுக்கி கீழே விழுந்து அவனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே அவனை சீண்டக்கூடாது. ஒருத்தன் ரொம்ப மோசமான படுகுழியில் விழுந்துட்டான், அவன் இனிமேல் எழுந்திருச்சு மேலே வர்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருக்கும்போது, தயவு செய்து வாமனா மூலமாக என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை என்னென்னா, தயவு செய்து மனித நேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். ஒருத்தர் எவ்வளவு கெட்டவனாக கூட இருக்கட்டுங்க, எவ்வளவு தப்பானவனாக இருக்கட்டும், எவ்வளவு கெட்டவனாக இருக்கட்டும், அவனுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும்போது அதாவது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிற மாதிரி அவனுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கூடாது. ஆனால் சவுக்கு சங்கர் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா, ஒருத்தனோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது அப்படின்னா இறக்கப்பட மாட்டாப்புல, ரொம்ப நக்கல் நையாண்டித்தனம் பண்ணுவாப்புல. அப்படி தான் செந்தில் பாலாஜி கைதாகி சிறைக்கு போயிருந்தப்ப, உன்னால் கைதாகி சிறைக்கு போய் 1 மாதம் கூட தாங்க முடியலையே, கதறி அழுவுறியே, உனக்கெல்லாம் வீராப்பு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை நக்கல் அடித்தாப்புல. அதே போல் செந்தில் பாலாஜி கைதான அன்னைக்கு அந்த காருக்குள்ளே படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி அழுதாப்புல பார்த்தீங்களா? அந்த அழுவுறதை பார்த்ததும் எனக்கே ரொம்ப பரிதாபமாக போயிடுச்சு. ஐயோ பாவம், இந்த மனுஷன் நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குதே அப்படின்ட்டு. அப்போ சில பேர் இல்லை செந்தில் பாலாஜி நடிக்கிறாப்புல அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கம்பீரமாக பேசிகிட்டு இருந்த செந்தில் பாலாஜி 18 மணி நேரம் ஈடி விசாரணை பண்ணும்போது தன்னுடைய மன உறுதியை இழந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கு மேலேயும் மனசாட்சி உள்ளவங்க செந்தில் பாலாஜியை விமர்சனம் செய்யக்கூடாது. இப்போ போய் கிட்டத்தட்ட வர்ற ஜூலை மாதம் வந்ததுன்னா செந்தில் பாலாஜி சிறைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. பார்க்குறதுக்கே முகம்லாம் ஒரு மாதிரி தொங்கி போயிடுச்சு. நான் செந்தில் பாலாஜியை விமர்சனமே பண்ணுறது இல்லைங்க. ஏன் அப்படின்னா, அவர் பாவம் ஏற்கனவே வாழ்க்கையில் பண்ண தவறுக்காக தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்காப்புல. அப்படி தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை ரொம்ப ஓவராக இலக்காரமாக பேசக்கூடாது. சவுக்கு சங்கர் எப்படி பேசினாப்புல அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு சிறையில் பைனாப்பிள் கேசரி கொடுக்குறாங்க, பிரெட் அல்வா கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, இந்த சாப்பாடு கொடுக்குறாங்க, இந்த சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருந்தாப்புல. இப்போ சவுக்கை பார்த்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பிரெட் அல்வா கொடுக்கட்டும், பைனாப்பிள் கேசரி கொடுக்கட்டும், சாப்பிட்டு போகட்டும், உனக்கு என்னையா பிரச்சனை? ஏன் நீ சிறைக்கே போக மாட்டியா? சிறைக்கு போய் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாதம் உன்னோட நாக்கை கட்டுப்படுத்திட்டு இருப்ப. அதுக்கப்புறம் உனக்கும் பிரெட் அல்வா சாப்பிட்ணும், பைனாப்பிள் கேசரி சாப்பிட்ணும், அதை சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணும் சொல்லிட்டு உனக்கும் தோணும்ல. நான் நினைக்கிறேன் இந்த பைனாப்பிள் கேசரி, பிரெட் அல்வா இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிச்சதை செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கறதா நீ வதந்தி பரப்பியிருக்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே போல் செந்தில் பாலாஜி கட்டியிருந்த வீட்டை போயிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறது, காலங்காத்தால் இன்றைக்கி வருமான வரித்துறையிலேருந்து ஐடி ரெய்டு வருது, இடி ரெய்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்புல, தன்னுடைய ட்விட்டரில் பதிவு போடுவாப்புல. சவுக்கு சங்கர் செந்தில் பாலாஜியை கைது பண்ணுற அன்னைக்கு
அதிகாலையில் வந்து ஐடி ரெய்டு வருது, இடி ரெய்டு வருது, இன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்து கைதாக போகிறாப்புல, எனக்கு வந்து சோர்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்விட்டரில் பதிவு போடுவாப்புல. சரி, இது வந்து ஓகே. தன்னை வந்து ஒரு பெரிய புலனாய்வு புலியாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதுனால நான் தான் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ட்வீட் போடுறது கூட பரவாயில்லைங்க. செந்தில் பாலாஜிக்கு என்ன மாதிரியான ஸ்வீட் கொடுக்குறாங்க, ஜெயிலில் வந்து செந்தில் பாலாஜிக்கு என்ன மாதிரியான ஸ்வீட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் ட்வீட் போடுவாப்புல. அந்த ட்விட்டரில் என்ன போடுறது அப்படின்னா, பைனாப்பிள் கேசரி, பிரெட் அல்வா இதெல்லாம் வந்து செந்தில் பாலாஜிக்கு சிறை நிர்வாகம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் பதிவு போடுவாப்புல. அப்புறம் யூடியூப்லேயே உட்காந்து பேசுவாப்புல. அதாவது தான் எதை பேசினாலும் மக்கள் வந்து கவனிப்பாங்க அப்படின்ற திமிரில் வாய்க்கு வந்தபடி கண்ணாபின்னான்னு பேசுறது. இப்போ பொதுமக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறது, பொதுமக்கள் மட்டும் கிடையாது, திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் சவுக்கு சங்கரை வந்து விமர்சனம் பண்ணாலும் பொதுமக்கள் உட்பட சவுக்கு சங்கரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கரை கை காலையெல்லாம் உடைக்கக்கூடாதுங்க, அதையெல்லாம் அப்படியே விட்டுறணும், ஆனால் சவுக்கு சங்கரோட வாயை உடைக்கணும் அப்படின்றாங்க. ஒரு பட்டிமன்றம் நடத்தலாம், சவுக்கு சங்கர் கை காலை உடைக்கலாமா அல்லது வாயை உடைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றம் நடத்தினா பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சவுக்கு சங்கர் கை காலை உடைக்கிறதோட வாயை உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட 100% பேர் வந்து அந்த கருத்தை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வாய் கொழுப்பு சவுக்கு சங்கருக்கு. அதே போல் சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்தால் உதயநிதியோட பர்சனல் விஷயத்தை பற்றி பேசுகிறது. உதயநிதி வந்து ஊழல் பண்ணுறது, அதே போல் சபரீசன் ஊழல் பண்ணுறதை பற்றிலாம் பேசலாம், தப்பே கிடையாது. அதே போல் ஸ்டாலினோட குடும்பம், அவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பற்றிலாம் பேசுகிறது. துர்கா ஸ்டாலின் வந்து அவங்க கணவர்கிட்ட என்னங்க ஏங்க என்னங்க ஏங்க அப்படின்னு பேசுகிற மாதிரி இவர் வந்து அந்த டோனில் பேசுவாப்புல. அப்படிலாம் பேசினாதான் நாம் பேசக்கூடிய வீடியோ வந்து பல பேர் வந்து கேட்பாங்க, ரசிப்பாங்க, நமக்கு வந்து நிறைய வியூஸ் போகும், நிறைய சப்ஸ்கிரைபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா ஸ்டாலின் வாய்ஸ்லேயே என்னங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புருஷன் ஸ்டாலினை துர்கா ஸ்டாலின் கூப்பிடுறத இவர் பக்கத்தில் உட்காந்து பார்த்தா மாதிரி பேசுறது. அதே போல் உதயநிதியோட ஒய்ஃபு கிருத்திகா உதயநிதி, அவங்களும் சவுக்கு சங்கரோட ஒய்ஃபு நிறைமொழி செந்தாமரை, இவங்க 2 பேருமே பார்க்குறதுக்கு ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இன்னைக்கு என்னோட வீடியோவில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். நான் இன்றைக்கி தான் அதை கவனித்தேன். அதாவது சவுக்கு சங்கரோட மனைவி நிறைமொழி செந்தாமரையோட முகஜாடையும் உதயநிதி மனைவி நிறைமொழி செந்தாமரையோட முகஜாடையும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்குது. ஒருவேளை சவுக்கு சங்கருக்கு உதயநிதி மேலே தனிப்பட்ட முறையில் ஏதாவது பொறாமையா அப்படின்னு எனக்கு தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் வந்து எல்லா அரசியல்வாதிகளையும் ஊழல் பண்ணுறவங்களையும் நாம் வந்து விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் சவுக்கு சங்கர் மட்டும் என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின், கிருத்திகா உதயநிதி இவங்களையே குறி வச்சு விமர்சனம் பண்ணுறாப்புல. ஒருவேளை என்னுடைய கணிப்பின்படி கிருத்திகா உதயநிதியோட முகமும் சவுக்கு சங்கரோட மனைவி நிறைமொழி செந்தாமரையோட முகமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சவுக்கு சங்கருக்கு உதயநிதி மேலே ஒரு பொறாமைன்னு நான் நினைக்கிறேன். நாமளும் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம், வீட்டை விட்டு ஓடி வந்து அந்த பொண்ணு வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிச்சு, ஆனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் நம்மளால் வந்து நிறைமொழி செந்தாமரையோட வாழ முடியல. ஆனால் உதயநிதி பார்த்தியா எப்படி தன்னோட மனைவி கிருத்திகா உதயநிதியோட ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறான். கிருத்திகா உதயநிதியும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அன்னையிலேருந்து அவங்க 2 பேரும் பிரியதே இல்லை, ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொறாமை எண்ணமா என்னன்னு தெரியல. நான் அந்த 2 ஃபோட்டோவுமே இணைக்கிறேன், நீங்களே பாருங்கள். கிருத்திகா உதயநிதியோட ஃபேஸும் சவுக்கு சங்கர் மனைவி நிறைமொழி செந்தாமரையோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்குது. என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா, கிருத்திகா உதயநிதியோட முடி வந்து கொஞ்சம் சுருளாக இருக்கும், நிறைமொழி செந்தாமரையோட முடி வந்து அந்த அளவுக்கு சுருளாக இல்லை. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ஏறத்தாழ சவுக்கு சங்கர் ஒய்ஃபு முகமும் உதயநிதியோட முகமும் உதயநிதி மனைவி முகமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் டெய்லி உதயநிதி வந்து ஏதாவது விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாப்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இன்றைக்கி தான் கிளம்பியிருக்கு. அதே போல் சவுக்கு சங்கர் கைதாகும்போது என்னென்னலாம் சவுக்கு சங்கர் வச்சுருந்தாப்புல
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வந்து என் கைக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து இந்த வீடியோவில் இணைப்பாக கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஐஃபோனு, ஐபேடு, ஆப்பிள் ஃபோனு, அப்புறம் எவ்வளோ பணம் வச்சுருந்தாப்புல, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபோன் நம்பர் உட்பட அந்த கார் வந்து அவர் சவுக்கு சங்கர் வச்சுருக்கக்கூடிய கார் வந்து இன்னோவா கிறிஸ்டா கார், அந்த கார் நம்பரு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் எடுத்து வைக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கருக்கு இந்த அளவுக்கு டாம்பீகமாக வாழ்கிற அளவுக்கு ஏது காசு யார் கொடுத்தாங்க? ஒருவேளை எடப்பாடி கிட்ட போய் சேர்ந்ததுனால எடப்பாடி கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருப்பாப்புல எனக்கு தெரியும். ஏன்னா எடப்பாடி எப்போவுமே மற்றவங்கள வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து தான் விலைக்கு வாங்குறது. அந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து விலைக்கு வாங்குறதுல எடப்பாடி வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. அதுக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் மேலே பல பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, சவுக்கு சங்கர் வந்து காசு வாங்கிட்டு பேசுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. அதாவது தன்னுடைய மனைவி நிறைமொழி செந்தாமரை சவுக்கு சங்கரை லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏதோ முட்டாள்தனமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணு படித்த பொண்ணு, வழக்கறிஞர் அந்த பொண்ணு. இவருக்கு வந்து வாய் கொழுப்பால் பல பேர் வந்து இந்த மகாலட்சுமி மாதிரி நிருபர்கள்லாம் வந்து இவர் மேலே வந்து வழக்கு போட்டுடுறாங்க, ரொம்ப வாய் கொழுப்பாக பேசுகிறதுனால. அதனால் சவுக்கு சங்கர் அந்த வழக்கில் இருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக நிறைமொழி செந்தாமரை அப்படிங்கிற வழக்கறிஞரை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாப்ல. இப்போ எடப்பாடி கிட்ட கூட எதுக்காக போய் சவுக்கு சங்கர் போய் சேர்ந்துருக்காப்ல? எடப்பாடிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிடையாது. நாம் முன்ன பின்ன வந்து வருங்காலத்தில் சிறைக்கு போனால் அந்த சிறையில் நமக்கு ஓரளவுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும், சிறையில் நாம் பாதுகாப்பாக வாழணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் 2021 வரைக்கும் ஸ்டாலினுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்த சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தால் சவுக்கு சங்கர் சிறைக்கு அனுப்பப்பட்ட பொழுது ஸ்டாலின் கண்டு கொள்ளவே இல்லை. அப்போ சவுக்கு சங்கர் என்ன முடிவு பண்ணுறாப்புலனா, இவ்வளோ நாள் நாம் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருந்தோம், ஸ்டாலினோட ஆட்சி தானே, சிறையில் வந்து எனக்கு வசதி செஞ்சு தர்ற மாதிரி ஸ்டாலின் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற கோபத்தில் தான் டக்குன்னு சிறையிலேருந்து வெளியில் வந்ததும் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. எடப்பாடி வந்து இது புரிஞ்சு ஹெல்ப் பண்ணுறாப்லையா அல்லது புரியாமல் ஹெல்ப் பண்ணுறாப்லையான்னு நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் சவுக்கு சங்கருக்கு வந்து சிறையில் வந்து எந்த விதமான வசதியும் செஞ்சு கொடுக்கக்கூடாது அப்படின்றதான் எங்கள் எல்லாரோட கோரிக்கையும். அதாவது சவுக்கு சங்கரை வந்து அடித்து கையை காலை உடைக்கிறது, சவுக்கு சங்கரோட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுறது, இதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம். அதெல்லாம் தப்பு. ஆனால் அதே நேரத்தில் சவுக்கு சங்கருக்கு வந்து சிறையில் எந்த விதமான வசதியும் செஞ்சு கொடுக்கக்கூடாது. சவுக்கு சங்கர் ஒன்றும் பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகியெல்லாம் கிடையாது. பெண்களை வந்து ரொம்ப தப்பாக பேசிட்டு சிறைக்கு போயிருக்கிற ஒருத்தனுக்கு வந்து சிறையில் எந்த விதமான வசதியும் செஞ்சு கொடுக்கூடாது. இப்போ திருப்பி விஷயத்துக்கு வரேன். சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது என்னென்னலாம் சவுக்கு சங்கர்கிட்டேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டாம்பீகமான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து சவுக்கு சங்கர் வாழ்ந்துருக்காப்புல. அப்போ இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னென்னா, சவுக்கு சங்கருக்கு இந்த அளவுக்கு ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு காசு எங்கேருந்து வருது? நீ மட்டும் இவ்வளோ ஆடம்பரமாக இன்னோவா கிறிஸ்டா காரு, அப்புறம் வந்து 1க்கு 3-4 ஃபோன் வச்சுக்கிற, நிறைய காசு வச்சுக்கிற, போய் தங்கின ஹோட்டல் கூட தேனியில் கைது பண்ணப்போ தங்கின ஹோட்டல் கூட, அந்த ஹோட்டல் பேர் ஏதோ ரிவேராவா சவேராவா தெரில, அந்த ஹோட்டல் பேரை கேட்கும்போதே அது நல்ல காஸ்ட்லியான ஒரு ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. ஹோட்டலில் போய்ட்டு ரூம் எடுத்து தங்கிறது உட்பட எல்லாமே நீ ரொம்ப சொகுசாக வாழ்கிற. ஆனால் உன்னை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்த நிறைமொழி செந்தாமரைக்கு மாதம் ஆனால் ஜீவனாம்சமாக ஒரு அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு உன்னால் முடியல. உன்னை நம்பி ஒரு பையன் ஒன்று இருக்குது, ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தைக்கு மாதம் ஆனால் உன்னால் வந்து 2000 ரூபா கொடுக்கறதுக்கு உனக்கு துப்புல்லன்னு சொல்ல முடியாது. உன்கிட்ட காசெல்லாம் நிறையவே இருக்குது. நீ மட்டும் சொகுசாக வாழ்கிற. ஆனால் உன்னோட மனைவி குழந்தைகளுக்கு எந்த விதமான வசதியும் நீ செஞ்சு தர்றது கிடையாது. அந்த பாவத்துக்கு தான் நீ இப்போ அனுபவிக்கிற. அதாவது யாராவது சிறைக்கு போனால் அவங்கள நக்கல் அடிக்கிறது, நையாண்டித்தனம் பண்ணுறது, தன்னை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்த மனைவியும் குழந்தைகளையும் வந்து கைவிடுறது, இந்த பாவத்துக்கு தான் இப்போ சவுக்கு சங்கர் என்ன மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்காப்புல அப்படின்னா, கோவை அரசு மருத்துவமனையில் சவுக்கு சங்கர் வந்து இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காப்புல, அட்மிட் ஆகிருக்காப்புல. இப்போ ஒரு சின்ன வீடியோ பார்த்தா சவுக்கு சங்கர்
காவல் வாகனத்துல இருந்து கீழே இறங்கி நடக்கிறாப்புல ஒரு கை வந்து மொத்தமே வந்து என்ன சொல்கிறது, இது போட்டிருக்காங்க, மாவுக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க. இன்னொரு கையிலையும் அடிபட்டிருக்கு. அந்த காலும் கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் நடக்கிறாப்புல. போலீஸ் வந்து சவுக்கு சங்கரோட கையை பிடிக்க வருது. அப்போ சவுக்கு சங்கர் வந்து தெம்பே இல்லை, சுத்தமாக சவுக்கு சங்கருக்கு தெம்பே இல்லை. என் கையை தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தெம்பே இல்லை. சைகையிலேயே இப்படி காட்டுறாப்புல, என் கையை தொடாதீங்க, எனக்கு கை வலிக்குது அப்படின்னு. ஒரு விதத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, பரிதாபமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் காவல்துறைக்கிட்ட நான் ஒரு சின்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். யாராவது கைதானாங்கன்னா சமூக ஆர்வலர்கள், போராட்டம் பண்ணுறவங்க உண்மையாகவும் நேர்மையானவகவும் இருந்துட்டு எதுக்கும், அதாவது காசு பணத்துக்கெலாம் ஆசைப்படாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் போராட்டம் பண்ணக்கூடியவெல்லாம் இருக்காங்க. சமூக ஆர்வலர்கள்லாம் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் கைது பண்ணும்போது தயவு செய்து காவல்துறை இந்த கை காலை டக்குன்னு பிடிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு உடலில் வந்து ஏதாவது எலும்பு ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம், அவங்களுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல ஏதாவது அடிபட்டிருக்கலாம். அவங்க ஒன்றும் தப்பிச்சு ஓடிட மாட்டாங்க. சமூக ஆர்வலர்கள்லாம் தப்பிச்சு ஓடிட மாட்டாங்க. அப்படியே தப்பிச்சு ஓடுனாலும் நீங்கள் அவங்கள வந்து பிடிச்சிடலாம் ஈஸியாக. தயவுசெய்து அவங்களுடைய உடம்புல வந்து அந்த கையிலலாம் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து இழுத்துட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் காவல்துறை நிறுத்திக்குங்க, கொஞ்சம் குறைச்சிக்குங்க. உங்களுடைய அந்த முரட்டுத்தனத்தையெல்லாம் அந்த சமூக ஆர்வலர், அப்புறம் இந்த அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து போராட்டம் பண்ணுறவங்க, அவங்களோட உடம்புல வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னா அதை கூடுதலாக வந்து பலவீனப்படுத்துகிற மாதிரி தயவுசெய்து ரொம்ப முரட்டுத்தனமாக அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, சவுக்கு சங்கரை பார்க்குறதுக்கு பரிதாபமாக தான் இருக்குது. தயவுசெய்து என் கையை தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட சவுக்கு சங்கருக்கு தெம்பு இல்லை உடம்புல. அதனால் தயவு செய்து சவுக்கு சங்கர் சிறையிலேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் இந்த கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறத கொஞ்சம் விட்டுருங்க. என்னதான் சவுக்கு சங்கர் 1000 கெட்டவனாக கூட இருந்துட்டு போட்டுங்க, பரவாயில்ல. இருந்தாலும் சிறையிலேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் சவுக்கு சங்கரோட உடம்புல கையை வச்சு கடகடன்னு இழுத்துட்டு போகிறத கொஞ்சம் காவல்துறை நிறுத்திக்கணும் அப்படின்ற வேண்டுகோளோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.